கீதை மூலக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோலக்கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி புகழே சரணம் நீல திருவேலிலே நிலைவாய் நினைவ பெரியே அருள்வாய் பாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோ லலிதாம்பிகையே. அண்ணா கொஞ்சம் சவுண்ட் வைப்பா. சவுண்ட் சுவாமியுடைய அனுகிரகம் பரிபூர்ண பிரசாதம். இன்னைக்கு வசந்த நவராத்திரியினுடைய முதல் நாள். நாம் எப்படி சாரதா நவராத்திரியை அனுஷ்டிக்கிறோமோ அது மாதிரி வசந்த நவராத்திரிய வடதேசம் முழுக்க கொண்டாடுவான். காமாக்கியா தான் அம்பாளுடைய பிரதானமான சக்தி பீடம். 51 சக்தி பீடத்துல காமாக்கியா தான் பிரதான சக்தி பீடம். அந்த சக்தி பீடத்துல அம்பாள் பிரசன்னதையா நமக்கு வீட்டிலிருந்து அனுகிரகம் பண்றா. அம்பாள் மூலாதாரம் புஜாரூடாதே நமகான்னு மூலாதாரத்துக்கு உண்டான இடம் அது. அந்த சன்னதியில ஐப்பசி மாசம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு எப்படி காமாட்சி ஆவிர்பாவம் ஐப்பசி பூரமோ அன்னைக்கு காமாட்சியா சன்னதியில அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரத்த சங்கல்பமாச்சு. அம்பாலே தரிசனம் பண்ணி கர்ப்பகிரகத்திலிருந்து வெளியில வரத்த சாதாரணமா அந்த கோவில் உள்ள நம்ம பிரவேசம் பண்ண முடியாது. ஒரு அரை நாள் காத்துட்டு இருந்தா தான் உள்ளேயே போகலாம். திருப்பதியோட ரொம்ப துர்லபம். அதுதான் பிரதானமான இடம். பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய சக்திகளுக்கு உயிரூட்டலுக்கு உலகத்தினுடைய படைப்புக்கு எல்லாத்துக்கும் காரணமான இடம் காமாட்சியா. அங்க மூலாலயத்துல அம்பிகை மூலஸ்தானத்துல பாலா திரிபுர சுந்தரியா இருக்கா, மாதங்கியா இருக்கா, கமலாத்மிகாவா இருக்கா. இப்படி இருக்கக்கூடிய அந்த அம்பிகைய ஐப்பசி பூரத்தன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு வாசப்படி தாண்டறத யாரோ ஒரு திரி ஒரு வஸ்திரம் கூட அப்படின்னு கேட்கிறார். விடிய காலையில அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரத கையில என்ன இருக்கும்? ஒண்ணுமே கிடையாது. கையில ஏதோ இருக்கும். கையில கொடுத்தா திருப்பி கையில கொடுக்குறா. சரி காசு பத்தல போல இருக்குன்னு நினைச்சு நம்ம எடுத்து கொடுத்தா. மனுஷ பிரயத்தனம் தானே. கொடுத்தா அவங்ககிட்ட யாரு காசு கேட்டாலும் கையில கொடுத்து புடவையை கொடுத்து கொடுத்தா. நாம வெளியில வந்தாச்சு. காமாட்சியா தரிசனம் முடிச்சுட்டு இங்க வந்த பிற்பாடு திருவையாறுல தர்மாம்பாள் சன்னதியில அம்பாளுக்கு புடவை சாத்துற அர்ச்சக சுவாமி. அந்த அம்பாவை பார்த்த உடனே இந்த ஞாபகம் வந்து அவர்கிட்ட கேட்கல, இல்ல சுவாமி இது மாதிரி அப்படின்னு உடனே அவர் சொல்றா, ஒரு சிவகலைக்கு புடவையை கொடுக்கலைங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன். நிறைய விஷயங்கள் ரொம்ப அதுல பெரிய விஷயம். அப்பயும் புரியல நமக்கு. வாசப்படி தாண்டினோம். உத்தரா 3 பேரா 5 7 9 கணக்கு போட்டு அந்த சன்னதியிலிருந்து வாசப்படி தாண்டறதுக்குள்ள காமாட்சியா சம்பந்தமா ஒருத்தர் பேசல. அப்பதான் ஞாபகம் வருது. ஆக அங்க கேட்டாலும் இங்க பிரசன்னதை ஆகாம இந்த காமாட்சியாவுக்கு அம்பாளுக்கு சிந்தூர வஸ்திரம் சாத்தி இருந்தது. அதே வஸ்திரம் தர்மாம்பாளுக்கு சாத்திட்டு சாத்தின சிவாச்சாரியார் பஞ்சாபகேச சிவாச்சாரியார் பக்கத்துல இருக்கார். சாட்சி அவர் தான். அவர் தான் சொன்ன இந்த பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இந்த தேதியில பண்ணலாம்னு சொன்னவர். அதெல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நமக்கு 51 சுமங்கலி. அதுலயும் சன்னதியில கைங்கரியம் பண்ணக்கூடியவா கிடைப்பாள கும்போட மங்களாம்பிகை சன்னதியிலிருந்து வந்திருக்கா, பட்டீஸ்வரன் துர்கா பரமேஸ்வரி சன்னதியிலிருந்து வந்திருக்கா, திருவையாறு பஞ்சநீஸ்வர சுவாமி சன்னதியிலிருந்து வந்திருக்கா. நமக்கு நமக்கு பெரிய பாக்கியம். நமக்கு இதெல்லாம் நமக்கு ஆட்கொண்டார் சுந்தரண்ணா இன்னைக்கு திருவையாறுடைய பெரிய குருக்கள் அவாத்துமானி வந்திருக்கா, சங்கர சிவாச்சாரியர் அவாத்துமானி வந்திருக்கா. இப்படி நமக்கு பெரிய எல்லாம் சேர்ந்து அதுல ஒவ்வொரு சண்டி ஹோமத்திலையும் நமக்கு பிரதானமா சுமங்கலியா எப்ப கூப்பிட்டாலும் ஒரு உடனே ஓடி வரேன் அப்படின்னு தயாளு மாதிரி வருது காளிகா பரமேஸ்வரி மாதிரி.
வாணி தட்டவே மாட்டான். வந்துடுறேன்ப்பா, எப்படியோ நான் வந்துடுவேன், ஓடியாலும் வருவேன் அப்படின்பா. அப்படி அதெல்லாம் விட எங்காத்து மனுஷன், எங்காத்திலேயே எங்களுடைய பூர்வீகா அவெல்லாம் சொல்றத, என்னுடைய அத்தை தெய்வமாவே ஆகியிருக்கா. அப்படி எங்காத்து மனுஷா கேட்ட உடனே அவன் மெட்ராஸ்ல இருந்து நேற்றைய கிளம்பி நாளைக்கு வந்துடுறேன். இது நான் சொல்லிட்டு இருக்கிறது, மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணி, மாமா நாங்க 3 பேர் வந்துடுறோம் அப்படின்னு. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மாமி, யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த மாமிய அகிலாண்டேஸ்வரின்னு அந்த மாமி, மாமா இது மாதிரி சொல்றேன், இது மாதிரி சமாச்சாரம் அப்படின்றா. இந்த மாதிரி ரொம்ப தூரமா இருக்கு, நான் வந்துடுவேன். அதனால ஒரு சங்கல்பமா பண்றதுக்கு அதனுடைய பலன். சுமங்கலி பூஜை பண்ணினா என்னன்னா, முதல்ல சௌபாகியம் ஏற்படுது. எல்லா நாட்டிலையும் கல்யாணம் வேண்டி வரும். இன்னைக்கு பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்துல ஒருத்தர் நாட்டுல ஏதோ ஒரு கல்யாண சிக்கல் இருந்துருக்கு. நாம இதை பண்ணக்கூடிய ஒரு காரியார்த்தம் எல்லாருக்கும் சௌபாகியம் உண்டாகும். வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க சீக்கிரம் கிரகப்பிரவேசம் பண்ணட்டும். கல்யாண காத்துல இந்த குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகட்டும். கல்யாணம் ஆன குழந்தைகளுக்கு புத்திரபாக்கியம் இல்லாம இருக்கா, அவளுக்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கட்டும். குழந்தைகள் பிறந்து அறிவாளியா இருக்கணும். குழந்தை அந்த அறிவை கொடுக்கட்டும். எல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா ஜெகன்மாதா பராசக்தி பராபரி காமாட்சி. அப்பேற்பட்ட அந்த அம்பிகை, அந்த அம்பிகையினுடைய அனுகிரகத்தை நமக்கு காமாட்சியான சங்கல்பம் எல்லாம் நாம் நித்திய பூஜை பண்ணக்கூடிய அம்பாளுடைய சன்னதியில சக்தி பீட தேவதா ரூபமாக அந்த ஸ்லோகம் சொல்ல போறார் மாமா. சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் நமக்கு ஒரு சக்தி பீடத்துல என்னென்ன தேவதை இருப்பாலோ அந்த தேவதையினுடைய பேரை சொல்லி ஒரு 51 சுமங்கலிகளை நாம பார்க்கறதுனாலே புண்ணியம். பண்ணிக்கிறவா, தரிசனம் பண்ணிக்கிறவாளுக்கு எல்லாமே புண்ணியம். கண்ணால பார்த்தாலே அவ்வளவு ஒரு புண்ணியம் நமக்கு. பெரிய ஒரு வைபவம் நமக்கு, கோலாகல வைபவமா சுவாமி அனுகிரகம் பண்ற. அதனால ஒரு சங்கல்பம், பூஜை, ஆரத்தி, தீபாராதனை. தீபாராதனை கையோட முதல்ல சுமங்கலிகளுக்கு பிரசாதம் கொடுத்துருவேன். அவளுக்கு பிரசாதம் போன பிற்பாடு மக்களா பிரசாதம். பிரசாதம்னா வாங்கிட்டு பிரசாதம்னா சாப்பிட்டு மேல அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம், எல்லாருக்கும் பிரசாதம். எல்லாருமே மேல அம்மாவை பூர்த்தியாக்க நமஸ்காரம் பண்ணி அம்பாவுக்கு பிரசாதம் எல்லாரும் வாங்கிக்கணும். எல்லாருடைய கிரகத்திலையும் எல்லா விதமான சௌபாகியம் அம்பாவுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லாமே அம்பாள் தானே. மூலக்கடலே சரணம் சரணம். அந்த அக்னியா இருக்கா, மூலக்கடல் மூலால முதல்ல அவன் தான் முடியும். அந்த கஷேத்திரத்தில் நம்ம சக்தி போக முடியும். அங்க போய் சக்தி போக பண்ண முடியுமானா இந்த மனிதா தான் வந்திருந்தேன். குமாரன் வந்திருந்தார். ரொம்ப நம்ம பாத்மாவை பண்ணா குமாரன் வந்திருந்தார். இங்கேருந்து கிளம்பி மாமிதான் வந்திருந்தார். அங்க சக்தி ஹோமம் பண்ணோம். அங்க சக்தி ஹோமம் பண்ணா, சண்டி ஹோமம்னா சாதாரண மனுஷன் கிடையாது. சண்டி ஹோம சாம்ராட் ஐயப்பண்ண வந்திருந்தார். பட்டீஸ்வரர் ஐயப்பண்ணால நீங்க வர வேண்டியவர் ஏதோ ஒரு பிரமயம் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்க வந்தாங்க சண்டி ஹோம சாம்ராட் அங்கே வந்திருந்தார். அங்க சண்டி ஹோமம் பண்ணி அங்க அம்பாவுக்கு போய் அடுத்த சங்கல்பம் நமக்கு அமர்கண்டத்துல பண்றதுக்கு உத்தரவு வந்திருக்கு. அமர்கண்டத்துல சண்டி ஹோமம் பண்ண எங்க முடியாதோ அந்த இடத்துல. அமர்கண்டத்துல தண்ணி காடு எதுவுமே கிடைக்காது. ஒரு பூ வாங்கணும்னா கூட 200 கிலோமீட்டர் தான் வாங்கணும். ஒரே ஒரு பூ வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பண்றதுக்கு ஒரு சங்கல்பம் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். சுவாமியுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு, சுவாமியுடைய பிரசாதம். எல்லாம் முன்னாடி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடைசியா எல்லாருமே புஷ்பம் சாப்பிட்டு நமஸ்காரம் பண்ணலாம். எல்லாருக்கும் பிரசாதம் பண்ணலாம். ஹர நம பார்வதி பதே.